ஆகஸ்ட் 29 அதாவது இன்றைக்கி 395வது ஆண்டு நடக்க போகுது நம்ம வேளாங்கண்ணியில். வேளாங்கண்ணி சர்ச்சு புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். போதார் வண்டி மரிய வாழ்க TN 19 வேளாங்கண்ணி திருப்பயணிகள் பெண்கள் போட்டிருக்கு. வேளாங்கண்ணி ஆண்டு விழா முன்னிட்டு வெறும் 30 ரூபாய்க்கு மார்னிங் டிஃபனு, அதே மாதிரி 30 ரூபாய்க்கு லஞ்சு, 30 ரூபாய்க்கு நைட் டின்னர் பண்ணுறாங்க. வெயிலுக்கு இருக்கும். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமான வேளாங்கண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கிட்டு ஒரு வ்ளாக் பண்ணலாம் பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வேளாங்கண்ணிலேருந்து பார்த்துட்ருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் செப்டம்பர் 8 வரைக்கும் 10 நாள் ஜாம் இருக்க போகுது. வேளாங்கண்ணியின் புகழ்பெற்ற ஆண்டு திருவிழா 2025 ஆரம்பிக்க போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. குறிப்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்து, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்துட்டுருக்காங்க. பார்க்க மாட்டேது. இப்போது என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தங்குறது கிடந்தாங்க சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் அட்லீஸ்ட் ஒரு நாள் தங்கலாம் பார்த்தா எங்கேயுமே கிடையாது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்த விவிஎன் பார்க் இல்லையா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் வந்து ஒரு ரெப்ரஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா ரெப்ரஸ் தான் பண்ண முடியும், ரூம்லாம் கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கேயும் இல்லை, இந்த எங்கேயும் இல்லை, அதுக்கு முன்னாடி இல்லை. ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச்சோட இருக்கு இல்லையா, திருத்தலத்தோட ரூம் இருக்கலாம் பார்த்தா இங்கே 1000 பேர் உட்காந்துருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. வெயிட்டிங் 8 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது, கிடைக்க சான்ஸ் இல்லை. அதனால் பட்டுன்னு வந்துட்டு இப்போ ரெப்ரஸ் மாதிரி பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணியை வந்து சுற்றி பார்க்கலாம். பர்டிகுலரி பஸ் ஸ்டாண்டு எப்படி கூட்டம் இருக்குது, கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வேளாங்கண்ணியை பற்றி ஒரு விளாக் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாம் மூட்டை முடிச்சோட பேக்கோட எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பஸ்ஸில் வரும்போதே நிறைய பேர் வந்து நடந்து வந்தாங்க, நடைப்பயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணிக்கு வந்தாங்க. அதுபோக காவடினா எப்படி சொல்கிறது, அந்த வண்டியில் ஜீப்லேயோ இல்லை ஒரு ட்ரை சைக்கிள்லையோ அந்த மாதிரி வச்சு ஒரு புலா கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வந்தால் எப்படி பழனிக்கெலாம் போவாங்கள்ல, அது மாதிரி நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளா வந்துட்டு தான் பார்த்தேன்னா. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஆண்டு திருவிழா வந்துருச்சு. இன்னும் கூட்டம் ஆல்ரெடி வந்துட்டாங்க, இன்னும் வருவாங்க. நாளைக்கு பயங்கரமாக கூட்டம் வருமா. பஸ்ஸெல்லாம் கிடைக்காது. பஸ்ஸை காட்டிலும் இங்கே தங்குற இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து லைவாக பார்த்தேன். ஸோ பஸ்ஸெலாம் பாருங்கள், பஸ்ஸில் இன்றைக்கி மட்டும்தான் வருமா, நாளையிலேருந்து அந்த பக்கம் போட்டுருவாங்க பின்னாடி. அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். கலைஞர் பேருந்து முனையம் திருச்சி போகிற வண்டிங்க, திருச்சி வேளாங்கண்ணி. அசஸுமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நேரம் நான் வந்துட்டு போயிடுறாங்க. ஸ்ட்ரீட் பஸ்ஸு மயிலாடுதுறை டு வேளாங்கண்ணி. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீன் பசிலிக்கா ரூம் புக்கிங் ஆஃபீஸில் வந்திருக்கோம். ஆனால் பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் பாருங்கள். நார்மலாகவே வந்து கிடைக்க கஷ்டம். நான் எஸ்பெஷலி வந்து இங்கே புக் பண்ணி ரூமெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், ரேட் என்ன தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் மெயினாக. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வேளாங்கண்ணி டபுள் பெட் எவ்வளோ, சிங்கிள் எவ்வளோ கேட்டுருந்தீங்க. பட்டு ரூம்ஸே கிடைக்கல. ப்ரைஸ் பார்த்தீங்களா, சிங்கிள் பெட்டு கிடைக்காது, டபுள் பெட்டு 900, அது வெயிட்டிங் கிடைச்சா தானே.
8 மணி தான் ஓப்பன் பண்ணுறாங்க கவுண்ட்ரு. அப்போ தான் சொல்ல முடியும். அதனால் கியூ மாதிரி நிற்கிறாங்க வரிசையாக. கலைஞர் மு கருணாநிதி பேருந்து நிலையம் வேளாங்கண்ணி சிறப்புல பேராச்சு அன்புடன் வரவேற்கிறது. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். வேளாங்கண்ணியில் வந்து ரூமு தான் மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸ். இப்போ தான் இஷ்டம் போல் ஏற்றுவாங்க ரேட்டு 3500 2500. ஆனால் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஹோட்டலும் கிடைக்கும், அதே மாதிரி லக்ஸரி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஆனால் என்ன இப்போது வந்து எந்த ஹோட்டலுமே கிடைக்க மாட்டேங்குது, எந்த ரூம்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன ஹோட்டல் வந்து லைவாக புக் பண்ணிடுறாங்க. நான் சொன்னோம்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா. வேளாங்கண்ணி மேரி மாதா இருக்காங்க. இது ஒன்று பாத யாத்திரை குழு போதார் வண்டி நிறைய வாழ்க TN 19 ஸ்பீக்கர்லாம் கட்டி போயிட்டுருக்குல்ல. இது பார்த்தோன்னா கோட்டாறு மறை மாவட்டம் புதூர் வேளாங்கண்ணி திருப்பயணிகள் பெண்கள் போட்டிருக்கு. ஸோ இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. டைமாக கூட்டம் அதிகரிக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நாளைக்கு தானே கொடி ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஆந்திர பிரதேஷ் வண்டி. திருடர்கள் ஜாக்கிரதை, பார்த்துங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா அதுவும் வேல்யூவான திங்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கணும். திருத்தலம் பேராலயம், மலிவு விலை உணவகம், இயங்கும் இடங்கள், பீட்டர் அண்ட் பவுல் வளாகம், கலையரங்கம், மாதா கோவில், விண்மீன் ஆலயம். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காலை மதிய இரவு 30 ரூபா தான். ஸோ யாராவது வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான ரேட்டில் 30 ரூபாயில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அன்னை மேரி மாதா வேளாங்கண்ணி வெல்கம்ஸ் யூ. இந்த சர்ச்சோட கம்பீரமான தோட்டத்தை பாருங்களேன். காமிச்சிட்ருக்கா இல்லையா, நம்ம பேக் சைடு வந்துட்டுருக்கோம். ஸோ கம்பீரமாக இருக்குது. திருத்தல கலையரங்கம் இங்கே இருக்கு பாருங்க. நிறைய பாருங்கள். இந்த கலையரங்கத்தில் தான் 30 ரூபா சாப்பாடு தர்றாங்க. டிஃபன் கேண்டீன். அது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேண்டீன் போகிறோம். 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க, 30 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லாம். பொங்கல், இட்லி, வடை இருக்குன்னு சொல்கிறாங்க. செரின் பெசிலிக்கா சர்ச் கேண்டீன் 30 ரூபா. சார் இது மதியம் உண்டா? மதியம் நைட்டு 3 வேளைக்கு உண்டு. மதியம் சாப்பாடு, நைட்டு டிஃபன். எத்தனை நாளைக்கு சார் இருக்கும்? 8ஆம் தேதி வரையும். 8ஆம் தேதி காலையில் திருவிழா முடிகிற வரைக்கும். அப்படியா? இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு? இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. 8ஆம் தேதி காலையில் 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். கூட்டம் அதிகமாக. இப்போ நாங்கள்லாம் ஊருக்கு போகணும்ல. நீங்கள் இந்த ஊர்? நாங்கள்லாம் எல்லாம் வெளியூர் அங்கேருந்து தனித்தனியாக இருந்து. அப்படியா? ஸோ இது சேவை மாதிரி வர்றீங்க? ஆமாம். அது தனியா 30 ரூபாய்க்கு என்ன கொடுப்பீங்க? வடை வடை கொடுங்க. வடை கொடுங்க. ஓ, வடை தண்ணி ரேட்டு. எதுவுமே நம்ம கையிலேருந்து எதுவுமே வருது. சாப்பிட்றீங்களா? ஆமாம். ஒரு சாப்பாடு கொடுங்கப்பா, சாப்பிட. இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா? ஓ, பார்சல் வச்சுருக்கீங்களோ? எல்லாம் உண்டு, வாங்கிக்கோங்க. செல்ஃப் சர்வீஸ் தான் எல்லாமே. செல்ஃப் சர்வீஸ் தான். ஓகே போதுண்ணா. தேவை வாங்கிக்கலாம். போட்டுக்கலாம் சாம்பார். போடுண்ணா, ஊற்றிக்கண்ணா. 30 + வடை 5 ரூபா. ஒரு நல்ல விஷயம் உண்மையாகவே. வந்து வர்ற பக்தர்களுக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தங்குற இடம் கிடைக்க மாட்டேங்க. நான் போயிட்டு வந்தேன், சாப்பாடு கண்ணாபின்னாட்டு இருக்குது. இது பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ யாரும் அலைய தேவையில்லை. 9 இடங்களில் கேம்ப் போட்டுருக்காங்க. நீங்களா? இது மட்டும் இல்லை, 9 இடத்துல சுற்றி இருக்குது. நீங்கள் எங்கே போய் நீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 3 வேளையும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, மதியானம் சாப்பாடு, நைட் டிஃபன், அதே மாதிரி பார்சலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற உட்காந்து நீங்கள் பார்சல் கூட வாங்கிட்டு நீங்கள் வெளில எங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். மக்களே, சாப்பிட்டாச்சு. 30 ரூபாயில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் டிஃபன். அதே மாதிரி மீல்ஸு, அப்புறம் நைட்டு டிஃபன், டின்னருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியாக கழிவறை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து
உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இருக்கும்போது நான் சாப்பிட்டுருக்கோம், ஃபாதர் வந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் சூப்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, 30 ரூபாயில் கண்டிப்பாக வெளியிலாம் இவ்வளோ சாப்பிட முடியாது, ஏன்னா அன்லிமிட்டெடு, நீங்கள் ஜாஸ்தி கூட சாப்பிட்டுக்கலாம். என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஸோ சொல்லியிருந்தோம், நான் சொன்ன பிறகு தண்ணி குடிக்கணும், யாருமே வந்து தண்ணி வர மாட்டாங்க. சாப்பாடுனா தண்ணி இருக்குன்னு மேபி வாட்ரு இருக்குன்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரக்கில் வந்து நிற்கிறாருங்க. அது குடிக்க முடியாது, அட்லீஸ்ட் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். குடிக்க நீங்கள் கொண்டு வரணும். அரக்கோணம் நீங்கள் 2 வீலரில் வந்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு பார்க்கிங் 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உங்கள் வாகனத்தை நிப்பாட்டி உள்ள வைக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நிறைய இருக்குது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி நிற்கிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். சர்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்க்கல என்ன எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம இங்கே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். சர்ச்சுக்கு வெளியே இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்கும். இதோட கூட்டம் சர்ச்சுக்கு உள்ளேயும் அப்புறம் அந்த பக்கம் பீச் போகிற சைட்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. வேளாங்குடி சர்ச்சில் ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் பாருங்கள், அந்த ஸ்கை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் மெயின் பிளாக் வந்துட்டோம். அன்னை மரியா திருத்தலம். வேளாங்கண்ணி மாதா கோவில். நான் சொன்னேன் இல்லை எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்காங்கன்னு. உள்ளே செம்ம கூட்டமாக இருக்குது. அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகமாக. நார்த் இண்டியன்ஸ் அப்புறம் மலையாளிஸ் நிறைய வந்திருக்காங்க. இன்றைக்கி 9 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது, ப்ரேயர் இருக்குது. ஆனால் அந்த பிளாகில் காமிக்க வந்திருக்காங்க. இதை பாருங்கள் அப்படி நல்லா பார்க்க ஃபாரின் வெளிநாடு மாதிரி தெரியுது. ஸோ இதான் கொடிக்கம்பம். நாளைக்கு இங்கே தான் கொடியேற்றுவாங்க. ஆண்டு திருவிழா. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். வேளாங்கண்ணி மாதாவுடைய ஃபோட்டோஸு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திங்ஸ் ஐட்டம், கேண்டில்ஸு, குழந்தைங்க விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். வரிசையாக கடை இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் அங்கே வரைக்கும் இருக்குது. அது போக இந்த பக்கம் இருக்குது பீச் ரோடில். ஓகே, இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம். வாங்கப்பா, அப்படியே வரிசையாக போய் பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது, பீச் எத்தனை இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 28, நாளைக்கு 29 கொடியேற்றம். திருத்தல பேராலேயே மொட்டை அடிக்க மேடம். ஸோ நீங்கள் நேர்ந்து கட்டினா நீங்கள் மொட்டை கொடுங்க. கேஷ் கவுண்ட் 50 ரூபா கொடுக்கணும். முடி காணிக்கை அது மாதிரி காது கொடுத்துக்கு 50 ரூபா. இங்கேயும் டோக்கன் வாங்கி வெயிட் பண்ணி தான் விட்டணும். மொட்டை ஓட்டு போகிறத பாருங்கள். தென்னம்பிள்ளையை பாருங்கள், தென்னம்பிள்ளை இப்போ வரிசையாக இருக்குது. கோயிலுக்கு வந்தால் வாங்கிட்டு போவாங்க. இந்த கடைகள்லாம் பார்க்குறீங்கல்ல, வரிசையாக பார்த்துட்டே வாங்களேன். நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுலேருந்து, கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து, கேண்டீன்ஸ்லேருந்து, பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் அது மாதிரி வாங்கிட்டு இருக்கலாம். எத்தனை பேர் என்ன மாதிரி பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, லாஸ்ட் டைம் வேளாங்கண்ணி வந்திருந்தேன் ஃபேமிலியோட. பட் நான் வீடியோ எடுக்கல.
அப்போ என் பையன் வந்து இங்கேருந்து என்னென்ன அவனுக்கு தென்படுதோ வாங்க வச்சுட்டான். ஸோ அதே மாதிரி உங்களில் யாராவது வேளாங்கண்ணி வந்து நம்ம இடங்களில் வந்து மாட்டிக்கிட்டு ஏன்டா கூட அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேமிலியாக வரும்போது நிறையவே நமக்கு வந்து இந்த ஒரு அனுபவம் ஏற்படும். இந்த ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்குறது, அதை வேணாம் சொல்லி நிப்பாட்டுறது ரொம்பவே இதாக இருக்கும். இதை பார்த்து எனக்கு நல்லா ஞாபகம் வந்துச்சு. கைஸ் இப்போ நம்ம கடற்கரை பக்கத்தில் வந்துட்டோம். வெயில் மண்டே புழகுதுங்க. மணி 8:30 ஆயிடுச்சு. வெயிலை பாருங்கள் எப்படி இருக்குங்க. பயங்கர வெயிலாக இருக்குது. வெயிலெலாம் பொருட்படுத்தாமல் மாதா கோயிலுக்கு வந்து மொட்டையை போட்டு சாணிக்கை செலுத்தி ப்ரேயர் பண்ணி எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. வேளாங்கண்ணி இங்கு குளிப்பதோ விளையாடுவதோ உயிருக்கு ஆபத்து, இங்கு பல உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது அதுலேயே போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி குளிக்கிறாங்க. குளிக்கிற பாருங்க, இதோட தான் லிமிட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. குளிக்கிற பாருங்க, நல்ல அலை வருதுல்ல. சன்லைட் போட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நல்லா குளிக்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த வெயிலுக்கு இருக்கும். கண்ணுக்கு எட்டி தூரம் மக்கள் கூட்டம் தான் பாருங்களேன். எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு வராங்களோ அத்தனை பேரும் மறக்காமல் இந்த பீச்சுக்கு வந்துடுவாங்க. நான் ஒரு முறையாக வந்து குளிச்சுட்டு போனோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கூட்டங்கிறது ரொம்ப கம்மி. பட் நாளைக்கு இருக்குது பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்கும். வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் இங்கே பாருங்கள், இந்திக்காரங்களை எதையாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து விற்றுட்ருக்காங்க. மொழி தெரியுதோ இல்லையோ அதாவது பேசி விற்றுட்ருக்காங்க. அது மாதிரி ஐஸ் விற்கிறது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க வந்துட்டாங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்திக்காரங்க வந்துடுவாங்க. இஷ்டம் போல் கடைகள் நிறையா இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. அந்தளவுக்கு கடைகள் வரிசையாக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து பேக் ஐட்டம், பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமான்கள், ஃபோட்டோஸு, கேண்டில்ஸு, பேக்கரி ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், ஹோட்டல்ஸ் அனைத்தும் இந்த ஒரு ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. நமக்கு முன்னாடி தெரியுது வேளாங்கண்ணி மாதா திருத்தலம். பிரம்மாண்டமாக தெரியுதுல்ல. திருத்தலத்துக்கு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு வந்து சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குடி தண்ணீர், கழிப்பிடம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான இடம், ட்ரெஸ் காயப்படுறதுக்கான இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான். ஆண்கள் பெண்கள் ரெண்டு செப்பரேட்டாக. அப்புறம் தனியாக குக்கிங் பண்ணுறாங்க, குக்கிங் பண்ணுறதுக்கான இடம். ஸோ அனைத்து சகல வசதிகளுடன் கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த வேளாங்கண்ணி. இப்போ எங்கே இருக்கும் பாருங்கள், இயேசுடைய முழு திரு வடிவச்சிலை பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தால் போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பார்க்க வர்றாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இந்த இடம் தமிழில் மட்டும் இல்லை, தமிழ் போக மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கொங்கணி, இங்கிலீஷ் போன்ற அனைத்து மொழியில் முக்கியமான மொழி ஃபுல்லாகவே இங்கே ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கான நேரம் இப்போ ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மலையாளம் ப்ரேயர் போயிட்டுருக்கோம் உள்ள. ஸோ நம்ம இங்கே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட் டைம் அந்த பக்கம் வர்றேன். ஆல்ரெடி வேளாங்கண்ணி பல டைம் வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சைடு வர்றேன். ஸோ வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மலையாளிஸ் தான். ஸோ மலையாளத்தில் ஜெபம் போயிட்டுருக்கு.
ஜெபம் முடிஞ்சு நிற்கிறாங்க, நிறைய பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே மழை அழிச்சிட்டாங்க. அவங்களுக்கான நேரம் இந்த டைம். வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா ஆனுவல் ஃபீஸ்ட் 2025 ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 8 முடிய நாளைக்கு 29 ஆகஸ்ட்டு. ஸோ 5:45 திருக்கொடி பவனி வெள்ளிக்கிழமை தஞ்சை ஆயர் மேலகு சகாயராஜ் அவர்களால் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்படும். ஸோ நாளைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாளையிலேருந்து 29 8 செப்டம்பர் வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு ஜெயா ப்ளஸ் டிவி. என்ன மக்களே, வேளாங்கண்ணி சுற்றி பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். சூப்பரான அதுவும் திருவிழாவுக்கு முதல் நாள் கேப்சர் பண்ணியாச்சு. இப்போவே பயங்கரமாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி நிற்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.